வணக்கம். ரத சப்தமி நாளில் ஸ்நானம் செய்யும் முறையும் வழிபடி முறையும் உள்ளது. ரத சப்தமி என்று காலை குளிக்கும் பொழுது சூரியனுக்கு பிடித்த இறுக்க நிலைகளை 7 அல்லது 9 எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அட்சதை வைக்க வேண்டும். ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும். இவ்விலை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் 7 வகை கதிர்கள் அன்று மட்டும் இறுக்க நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்பது தான் நம் முன்னோர்கள் இதை செய்தனர். நாமும் அதையே பின்பற்றி மேற்கூறிய பலன்களை அடையலாம். இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும். பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி, பருப்பு, வெல்லம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல், உளுந்து வடையும் வைக்க வேண்டும். அதன் பின் முதலில் கணபதி பூஜை, பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும். சோடஷ உபசாரத்துடன் இப்பூஜையை செய்தால் சூரியன் சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பான். சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்லை. எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து 3 முறை கூறி வணங்க வேண்டும்.